தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸில் நம்ம மொபைலில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஜிமெயில், நமக்கு நார்மலாக வரும் மெசேஜ் போன்ற எல்லாத்துலேயுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நார்மலாக உங்கள் வீட்டில் பிஸியான ஒர்க் ஏதாவது செஞ்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ரிங்டோனில் தான் வரும். நமக்கு யாராவது இம்பார்ட்டண்டான மெசேஜ் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்ட்டு உங்கள் மொபைலை எடுத்து அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஏதாவது ஒரு கம்பெனி மெசேஜோ இல்லை தேவையில்லாத மெசேஜோ வந்திருக்கும். இதனால நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நமக்கு வரும் நோட்டிஃபிகேஷனை யார் அனுப்புனாங்களோ அவங்களோட பேர் சொல்லி வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனாக நம்மளால கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா Notification from WhatsApp. It says message from Navina ma'am. இப்போ உங்க ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் மூலியமா தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க அந்த மெசேஜை ஓபன் பண்ணி படிக்கலாம். இந்த ட்ரிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நமக்கு வரும் நார்மல் நோட்டிஃபிகேஷனை எப்படி வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் பத்தின ஒரு முக்கியமான யூசேஜை இந்த வீடியோவோட எண்ணில் சொல்றேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க கிளிக் பண்ணி நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரீடர் ஷவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் வெறும் ஒரே ஒரு MB தான். ஆல்ரெடி என்னோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாங்குவேஜ்னு கேட்குது. நான் இங்கிலீஷ் சிஸ்டம் டிஃபால்ட் அப்படிங்கிறதே விட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே எனேபிள் பட்டன் இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்பெல்லாம் வேணுமோ இதை ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்க எப்பெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு மேனுவலா செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். மூணாவதா பார்த்தீங்கன்னா மியூட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மியூட்டிங் ஆப்ஷன்ல ஸ்கிரீன் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக்ல இருக்கும். இதை அன்செக் பண்ணுங்க. ஸோ ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருக்கப்போ நோட்டிபிகேஷன் சொல்லணுமா வேணாமா அப்படிங்கறதா இந்த ஆப்ஷன். ஸ்கிரீன் ஆஃப் ஆனாலும் எனக்கு நோட்டிபிகேஷன் சொல்லணும், அதனால இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பேக் கிளிக் பண்ணி வெளியே வரலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே எனேபிள்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை டிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க நோட்டிஃபிகேஷன் அக்சஸ்க்குள்ள செட்டிங்ஸ்ல போகும். இதுல ஷவுட்டர் அப்ளிகேஷனை டிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். இப்போ இந்த ஆப் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்றேன். கீழே ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்தெந்த ஆப்ஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கறத நீங்க மேனுவலா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் மட்டும் வேணுமோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு மேல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ரீட் ஆல் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்றேன். சோ உங்களுக்கு எது வேணுமோ, உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அது மட்டும் வேணும்னா அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே எனேபிள் பண்ணிட்டு பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். கீழ இருந்து லாஸ்டா ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரிப்பீட் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு வரும் ஒரு நோட்டிபிகேஷன் ரிப்பீட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கறத ஆப்ஷன். இதுல உங்களுக்கு ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுமா இல்ல 2 டைம் ரிப்பீட் பண்ணுமா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். இதுல கீழே லாஸ்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா வாய்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதை நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான் இதோட செட்டிங்ஸ். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்க மொபைல் ஸ்கிரீன் லாக்ல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் இப்போ உங்க ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா Notification from WhatsApp. It says message from Navina ma'am. ஸோ நார்மலா டோன்ல வராம இந்த மாதிரி வாய்ஸ் கமெண்ட்ல வரும். அதனால உங்க மொபைல் ஸ்கிரீன் லாக்ல இருந்தாலும் யார் மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் பத்தின ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல லாஸ்ட் வீடியோ 4 யூஸ்ஃபுல் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்.
அந்த வீடியோல ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லி சார்ஜ்டு அலாரம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷனும் நீங்க அந்த அப்ளிகேஷனும் சேர்த்து யூஸ் பண்றப்போ நார்மலா நீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பர்டிகுலர் ஆப்பை மட்டும் நீங்க நோட்டிபிகேஷன் டிக் பண்ணா பிரச்சனை இல்லை. நான் டிக் பண்ண மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஃபுல்லி சார்ஜ்டு அலாரம் யூஸ் பண்றப்போ நீங்க உங்க மொபைலை சார்ஜ்ல இன்சர்ட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்னா notification from full charge alarm. It says alarm on charging 2HR 19 minute until full. Notification from full charge alarm. It says alarm on charging 2HR 19 minute until full. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும் ஸ்டாப் பண்ணாம. அதனால ஷவுட்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி இதுல ஆப் நோட்டிஃபிகேஷன் போங்க. இதுல செலக்டட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல ஆல் ஆப்ஷன்ல கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லி சார்ஜ் அலாரம் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க டிசேபிள் பண்ணிருங்க. இப்போ நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.